நொண்டி, குருடு, முடம், கூணு, பொட்டை, இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள் இதுதான் இருந்தது. இதுன்னா ஓ அவங்களா அப்படின்னு கேட்கிற அளவுலதான் சமூகமும் ஆயத்தமா இருந்தது. அந்த பாதிக்கப்பட்டவர்களும் நாங்க இதை எதிர்நோக்கிதான் இருந்தோம். ஆனா நம் முதல்வர், நமது முத்தமிழ் அறிஞர் அந்த திருநங்கைங்கிற வார்த்தை மறுசிந்தனை இல்லாம அரசு இதழ்கள்ல இனிமேல் திருநங்கை என்ற வார்த்தை தான் இடம்பெற வேண்டும், இனிமேல் இவர்களை இதுவரை அழித்து வந்த அந்த கேலி விழிப்பு சொற்களால் அழைக்க கூடாது, திருநங்கையர் நலவாரியம்னு இந்தியாவிலேயே முதன்முறையாக தனது சிந்தனையில் தோன்றியதை உருவாக்கியது நம் தமிழ்நாடு அரசு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி செய்த பொழுது உருவாக்கப்பட்ட நலவாரியம். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வந்துருச்சு. யாருக்குமே தோணல சுதந்திர தின அன்னைக்கு கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. அந்த உரிமையை முதலமைச்சர்களுக்கு வாங்கி